நம்ம வந்துட்டு இப்போ தனுஷா இருக்கட்டும், இப்போ ரவிமோகனா இருக்கட்டும், இவங்கெல்லாம் நமக்கு முந்தைய தலைமுறை. ஒரு ஒரு 10 வருஷம் முன்னாடி இருக்கான்னு வைங்களேன். இவங்க எல்லாருக்குமே அந்த உளவியல் ரீதியான சிக்கல்கள் இருந்திருக்கலாம். இத கடக்க முடியாம ஒரு விதமான ஒரு சிக்கல், தடுமாற்றம் இருந்திருக்கலாம். ஏன்னா, இன்றைய தேதியில நம்ம ஜெனரேஷன்ல நாம டைவர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா பார்க்குறோம். ஒரு வருஷத்துலயும் டைவர்ஸ் பண்ணலாம், 6 மாசத்துலயும் டைவர்ஸ் பண்ணலாம், இல்ல டைவர்ஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டே முன்கூட்டியே ப்ரிப்பேர் ஆயிட்டு கூட கல்யாணம் பண்ணலாம். இந்த ஒரு புரிதல் எக்ஸ்ட்ரானதே வந்துருச்சு. நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு 2 வருஷத்துக்கு மேல நம்ம வாழ வேணாம், எல்லாம் செட் ஆகாது. சரி, ஓகே, லெட்ஸ் பி டுகெதர் நவ் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் வந்துட்டு இன்னைக்கு அந்த மெச்சூரிட்டி நமக்கு வந்துருச்சு. நம்ம ஜென்ரேஷன்ல இப்ப யாரா இருந்தாலும் ஒரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி தெரியுது. இது 10 வருஷம் போகாது, 2 வருஷம் போகாது, இது 50 60 வருஷம் போகுன்றது மேக்சிமம் சேரும் போதே தெரியுது. ஸோ தெளிவாக தான் சேர்றாங்க. நமக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு இந்த சிக்கல் இருக்கு. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க அதை கடக்க முடியலங்கிறது ஒண்ணு. இன்னொரு பார்வை என்ன அப்படின்னா, நமக்கு முன்னாடி ஜெனரேஷன் வந்துட்டு என்ன இருந்தாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் ஒரு சகிப்புத்தன்மைங்கிறது நம்ம எல்லாருக்கிட்டுமே இருந்தது. இன்னைக்கு வந்துட்டு அது யாருக்குமே கிடையாது. ஏன்னா யாருக்காகவும் யாரும் சகிச்சுக்கணும்ன்ற தேவை இல்லைங்கிற அந்த ஒரு மனப்பக்குவத்துக்கு நம்ம வந்துட்டோம். காதலினுடைய உன்னதமான நிலையே வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒருத்தருடைய குறைய நம்ம குறையா பார்க்காம இருக்கிறது தான் காதல். ஆனா இன்னைக்கு நாம அந்த ஜோன்ல இல்ல. குறையா தான் பார்க்குறோம், நிறைவா தான் பார்க்குறோம். அப்படின்னும் போது இந்த இடத்துலயே காதலுக்கான டெஃபினேஷன் உடைஞ்சு போச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம காதலுங்கிற பாயிண்ட்டுக்குள்ள நாமெல்லாம் பெருசா இல்ல. பட் நம்மளுடைய முந்தைய ஜென்ரேஷன் இருக்கு இல்லையா, இதை புரிஞ்சும் புரியாத மாதிரி ஒரு தடுமாற்றத்தில் இருக்கிறதுனால யாராவது ஒருத்தன் வந்துட்டு அதீத காதல் கொடுத்துடலாம், இன்னொருத்தன் வந்துட்டு நம்மள மாதிரி ப்ராக்டிக்கலா காதலுங்கிற ஒரு இமோஷன் இல்லைங்கிற மாதிரியான ஒரு புரிதல் இல்லாததுனால கூட இவ்வளோ ஒரு சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கு.